பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டா செத்துருவாங்களா? இது ரொம்ப வைரலான டாபிக். பட் உண்மை என்ன தெரியுமா? பிரியாணி ப்ளஸ் வாட்டர்மெலன் ரெண்டும் காம்பினேஷன்ல ஒரு பாய்சனஸ் பொருளே கிடையாது. ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா இறந்து போக போறதும் கிடையாது. ஆனா உண்மையான டேஞ்சர் எங்க இருக்குன்னா, அந்த சாப்பாடை ஹேண்டில் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ற விதத்துல தான். அப்ப அந்த குடும்பம் இறந்து போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி கட் பண்ண தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் ரொம்ப நேரம் வச்சா பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அதே ஃப்ரிட்ஜ் கிளீனா இல்லைன்னா கண்டாமினேஷன் ஆகும். இதே நீங்க அழுக்கான கத்தி இல்லைன்னா வச்சு கட் பண்ற இடம் கிளீனா இல்லைன்னா கூட இன்ஃபெக்ஷன் வரலாம். அண்ட் முக்கியமா பிரியாணியுமே ஒழுங்கா ஸ்டோர் பண்ணலன்னா ஃபுட் பாய்சனுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ காம்பினேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கட் பண்ண உடனே சாப்பிடுங்க. அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சா கவர் பண்ணுங்க. கேஸ் வெளியில இருந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்தா கட் பண்ணாம முழு பழமா வாங்கிட்டு வாங்க. அண்ட் பிரியாணியை ஒழுங்கா குக் பண்ணி ப்ராப்பரான ரூம் டெம்பரேச்சரை ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா என்ன சாப்பிட்றோன்றதை விட அதை எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் நம்ம லைஃப் சேவ் ஆகும்.